Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th standard biology chapter 2 classical geneticsல எந்த 5 மார்க் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம்னா question number 33 polygenic inheritance. இந்த polygenic inheritance வந்து பார்த்தீனா kernel ன்னு சொல்லுவோம். So first polygenic inheritanceக்கு எக்ஸாம்பிள் எழுதுங்க. Polygenic inheritance several gene combine for affect in single trait. The group of genes that together determine the characters of organism. இப்போ பேரண்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது, கோதுமை தான் இதுக்கு எக்ஸாம்பிள். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் கோதுமையில் பல காரணி பண்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டார்க் ரெட்டு வீட் எடுத்துக்கலாம். R1 R1 R2 R2. அப்போ ஒயிட் வந்து என்ன இருக்கும், ஸ்மால் R1 ஸ்மால் R1 ஸ்மால் R2 ஸ்மால் 2. இது டாமினன்ட்டு, இது ரிசசிவ். டாமினன்ட்டோட கலர் வந்து ரெட்டு, ரிசசிவ் கலர் வந்து ஒயிட்டு வித்தவுட் பிக்மெண்ட். கேமிட் வந்து R1 R2 கேப்ஸு, R1 R2 ஸ்மால். அப்போ F1 ஜென்ரேஷன் எப்படி கிடைக்குது, மீடியம் ரெட்டு டார்க் ரெட்டையும் ஒயிட்டையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு மீடியம் ரெட்டில் ஒரு வீட்டு வந்து கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது, கேபிட்டல் R1 ஸ்மால் R1 கேபிட்டல் R2 ஸ்மால் R2. சரிங்களா. இப்போ இந்த F1 ஜென்ரேஷன் வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருங்க பாருங்கள், F1 இன்ட்டு F1 மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம எப்படி கிடைக்கும், கேமிட்டு கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கேபிட்டல் R1 ஸ்மால் R2 ஸ்மால் R1 கேபிட்டல் R2 ஸ்மால் R1 ஸ்மால் R2. இப்போ அதையே எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 capital R1 small R2 small R1 capital R2 small R2 small R2. இப்போ ரெண்டையும் நமக்கு கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கலர் கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு டார்க் ரெட்டு 4மே டாமினன்ட், அடுத்து 3 டாமினன்ட் இருந்தால் மீடியம் டார்க் ரெட்டுன்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 இருந்துச்சுன்னா மீடியம் ரெட்டு அப்படின்னு சொல்லுவோம், 1 இருந்துச்சுன்னா லைட் ரெட்டு, 4மே ரிசசிவாக இருந்துச்சுன்னா ஒயிட்டு. அப்போ செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது பீனோடைபிக் ரேஷியோ 15. இதில் மொத்தம் 16 கட்டம் இருக்குது. இந்த 16 கட்டத்தில் 15 ரெட்டு வந்து நமக்கு இருக்கும். கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஒரே ஒரு ஒயிட் மட்டும்தான் இருக்குது. அப்போ 15 ரெட் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்பான ரெட்டு, டார்க் ஆகட்டும், மீடியம் டார்க் ரெட் ஆகட்டும், அதே மாதிரி வெறும் வந்து லைட் ரெட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ 15 ரெட்டு, ஒன்று தான் ஒயிட். இது எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட கிராஸ் பண்ணுங்கள். கேபிட்டல் R1 கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கேபிட்டல் R2, அதாவது கேபிட்டல் R1 கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கேபிட்டல் R2 இப்படி தான் கிராஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக ரேஷியோ வந்து நம்ம எழுதிட்டு, இதை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா நில்சன் ஹீல். ஸோ நம்ம மேலே சொன்னது தான் இங்கே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த 5 மார்க் கொஷின் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புக் பேக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாலிஜெனிக் டென்ஸ். இந்த செக்கர் போர்டு போட்டாலே 2.5 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ரேஷியோ பாலிஜெனிக் டென்ஸ் 15:1. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.